வணக்கம் மக்களே. இப்போது நாம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பாலமலை என்ற மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் நெருஞ்சிப்பேட்டை வழியாக பாலமலை ஏறிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச தூரம் மலை ஏற ஆரம்பித்தோடனே ஒரு சிவன் கோயிலை பார்க்கலாம். நாங்கள் சரியாக 7 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம். சூரியன் இப்போ தான் உதயமாயிட்டு இருக்கு. இந்த மலை ஏறுறதுக்கு மொத்தம் 3 பாதைங்க இருக்குது. 1 நெருஞ்சிப்பேட்டை பாதை, 2 அம்மாப்பேட்டை பாதை, 3வது குருவரெட்டியூர் பாதை. பாலமலை மொத்தம் 7 மலைத்தொடர்களை உடைய மலையாகும். குருவரெட்டியூர் வழியாக வந்தால் ஜீப்பில் வந்துடலாம். 5வது மலை வரையும் ஜீப் வரும். இந்த பாலமலை உச்சியில் சித்தேஸ்வரர் கோயில் இருக்குது. இப்போது அந்த கோயிலை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். சித்தேஸ்வரர் கோயிலுக்கு இங்கேருந்து 22 கிலோமீட்டர் நடக்கணும். தூரமாக ஒரு ஆறு தெரியுது பாருங்க, காவிரி ஆறு. மழை கொஞ்சம் செங்குத்தாக ஏறுது. இந்த மலைக்கு புரட்டாசி மற்றும் சித்திரை மாதங்களில் மட்டும்தான் மக்கள் அதிக அளவில் வருவாங்க. நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்க இந்த நெருஞ்சிப்பேட்டை பாதை மிகவும் கடினமான பாதையாகும். இந்த நெருஞ்சிப்பேட்டை பாதையில் தண்ணீர் வசதியோ உணவு வசதியோ இல்லை. நீங்கள் வரும்போது தேவையான அளவுக்கு தண்ணீர் கொண்டு வந்துடுங்க. குறைஞ்சது 2 லிட்டர் கேனாவது கொண்டு வந்துடுங்க. பாலமலை 4500 முதல் 5000 அடி உயரமுடைய மலையாகும்.
இந்த மலையோட நிலப்பகுதி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. பாறைகளை கடந்து வந்த நாம இப்போ சமதளத்தில் போய்கிட்டு இருக்கோம். இரண்டு பக்கமும் மரங்களும் செடிகளும் சூழப்பட்ட இடத்துல போய்கிட்டு இருக்கோம். இதுவும் சிறிது தூரத்தில் மாறும். இந்த மலைக்கு நான் எப்படி வந்தேன்டா, மதுரையிலிருந்து ஈரோடு வந்து ஈரோட்டிலிருந்து மேட்டூர் போகும் பேருந்தில் ஏறி நெருஞ்சிப்பேட்டையில் இறங்கி அங்கேருந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இந்த மலை சுலபமாக ஏறணும்டா, குருவரட்டூர் பாதை வழியாக வாங்க. நாங்கள் மலை ஏறினதுலேருந்து பார்த்த முதல் மொட்டை பாறை இது. இங்கேருந்து பார்த்தா சுற்றுப்புற உள்ள மலைகள் அனைத்தும் தெளிவாக தெரியுது. நாங்கள் அடுத்து ரெண்டாவது மொட்டை பாறைக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த இடத்துல பாதைகள் கொஞ்சம் குழப்பம். 2 பாதைகள் போகும், அதை சரியாக கண்டுபிடிச்சி போகணும். இந்த மலை ஏறும்போது அம்புக்குறிகளை சரியாக கவனித்து மலை ஏறணும், இல்லாட்டி நாம் பாதை தவறிடுவோம். பல பாதைகள் பிரியும். அந்த பாதைகள்லாம் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போய் சேரும். ஆகவே போகும்போது பார்த்து கவனமாக போகணும். நாங்கள் மலை ஏறினிலேருந்து பார்த்த முதல் சுனை இது. கோயிலை நெருங்கி வந்துட்டோம் அப்படின்றதுக்கு இந்த கிணறு ஒரு சாட்சி. வந்த களைப்பு தீர குளிச்சுட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து சுமார் ஒரு 20 நிமிடங்களில் கோயிலை சென்று அடைஞ்சிடலாம். அந்த கிணறை தாண்டி வரும்போது பாறைகள்லேயே படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. அந்த படிக்கட்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் பாறைகளில் நாம் ஏற வேண்டியிருக்கும். மலை விளிம்பிலேயே நடக்க வேண்டியதாக இருக்கும். கோயிலுக்கு வந்தாச்சு. சித்தேஸ்வரர் கோயில் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இந்த மலையில் வாழ்கிற மக்கள்
இருளக்கிழங்குன்ற கிழங்கை தோண்டி பசி அறிக்கிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் இருளக்கிழங்கு தோண்டும் போது கடப்பாறை ஒரு இடத்துல பட்டு அதிலிருந்து பால் வெளியே வந்தது. தோண்டியவருக்கு கண் பார்வையும் பறிபோனது. அவர் கூட வந்த அனைவரும் பயந்துட்டாங்க. உள்ள தெய்வம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எங்கள் பசியை போக்குறதுக்காக இந்த கிழங்கை உண்டு வாழ்ந்துட்டு வரோம். அப்படி கிழங்கு தோண்டும் போது தான் உங்கள் மேலே தெரியாமல் பட்டுருச்சு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டாங்க. உடனே கண் பார்வை பறிபோனவருக்கு பார்வை திரும்ப கிடைச்சது. பாலும் வெளியேறுவது நின்றது. இந்த கதை ஓவியமாக இந்த கோயிலில் வரையப்பட்டிருக்கு. கருவறையில் மும்மூர்த்திகளோட சிலைகள் உள்ளது. இந்த மலை உச்சிக்கு வந்து சேர 6 மணி நேரம் ஆச்சு. நாம் ஏறும்போது நெருஞ்சிப்பேட்டை வழியாக ஏறினோம். இப்போது இறங்கும்போது குருவரெட்டியூர் வழியாக இறங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த பாதையில் கொஞ்ச தூரத்துக்கு மலையோட விளிம்பில் போகிற பாதையிலே நடந்து போகணும். இந்த மலையில் குரங்குகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொண்டு வர பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. இறங்கும்போது 2 மணி நேரத்தில் 5வது மலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். அஞ்சாவது மலையில் பெரியகுளம் என்ற ஊர் இருக்குது. இப்போ அந்த ஊரில் தான் நாங்கள் இருக்கோம். இங்கேருந்து கீழே அடிவாரத்துக்கு போகிறதுக்கு ஜீப் வசதி உள்ளது. மொத்தம் 12 கிலோமீட்டர். நாங்கள் ஜீப்பில் போகாமல் நடந்தே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய குளத்துலேருந்து கீழே அடிவாரத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.